வணக்கம் நண்பர்களே. இந்த நட்சத்திர விடுதியின் அறையில் இருந்து கொண்டு இந்த சிவப்பு வெளிச்சத்தை பார்க்கும்போது தூக்கம் பற்றிய ஒரு சிந்தனைக்கு செல்கிறேன். பொதுவாக உயர்தர விடுதிகளில் எங்கும் வெண்ணிற வெளிச்சம் இல்லை என்பதை நீங்கள் சில சமயம் கவனித்திருக்கலாம். வெண்ணிற வெளிச்சம் தூக்கத்திற்கு தடையானது. அது நம் கண்களை, நம் மூளையை அது பகல் நேரம் என்று நம்ப வைக்கிறது. ஆக வெண்ணிற வெளிச்சத்திலிருந்து நாம் நேரடியாக தூக்கத்துக்கு செல்லும் போது பகலில் இருந்து உடனடியாக தூக்கத்துக்கு செல்கிறோம் என்ற உணர்வை மூளை அடைகிறது. இரவாகிவிட்டது என்று மூளை நம்பவும் தன்னைத்தானே அது மூடிக்கொள்ளவும் நீண்ட பொழுதாகிறது. இந்த காரணத்தினால்தான் பெரும்பாலான உயர் விடுதிகளிலே சிவப்பு வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். அந்த வெளிச்சமும் மூடு திரையுடன் சற்று அடங்கின விதமாக தான் இருக்கும். அந்த வெளிச்சத்தை நீங்க நேரடியாக கண்ணால் பார்க்க முடியாது. இதே போல தான் கணிப்பொறி, செல்பேசி, தொலைக்காட்சி திரைகள் அவை வெண்ணிற வெளிச்சத்தை உமிழ்பவை அல்லது நீல வெளிச்சத்தை உமிழ்பவை. நாம் அவற்றை பார்க்கும்போது பிம்பங்களை, எழுத்துக்களை தொடர்ந்து பார்க்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையிலே அவை தொடர்ந்து அதிர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த அதிர்விற்கேற்ப நம்முடைய கண்களின் பாப்பா தானும் அதிர்வதனால் தான் நம்மால் அதை நிலையாக பார்க்க முடிகிறது. ஆனால் நம் கண்கள் அதிர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவேதான் கணிப்பொறியோ அல்லது வேறு திரைகளையோ தொடர்ந்து பார்த்து கொண்டு அப்படியே தூங்கினால் தூங்குவதற்கு நீண்ட நேரமாகிறது. பணி முடிந்து விட்டது என்று கண் புரிந்து கொண்டு மூளைக்கு செய்தி அனுப்பி மூளை புரிந்து கொண்டு நாம் அடங்கி துயிலுக்குள் செல்வதற்கு நீண்ட நேரமாகிறது. இந்த காரணத்தினால்தான் அண்மை காலமாக துயிலின்மை மிகப்பெரிய அளவிலே பெருகி இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். கடந்த 25 ஆண்டுகளாக உலகம் முழுக்க ஒளி பெருகி இருக்கிறது. இரவில் ஒளி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பல காரணங்கள். அதில் முதன்மை காரணம் என்பது மின் விளக்குகளின் தரம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு டங்ஸ்டன் உலோகச் சுருள் வழியாக மின்சாரம் செல்லும் போது அது சூடாகி சிவப்பாக ஒளிர்விடும் அந்த வெளிச்சம் மட்டும்தான் இருந்தது. அதில் 1000 வாட் பல்ப் என்று சொல்வார்கள். அதுதான் இருக்கலே பெரிய வெளிச்சத்தை தரக்கூடியது. நண்பர்களே, இன்று 10 வாட் எல்இடி பல்ப் அளிக்கக்கூடிய வெளிச்சம் அது. அதன் பிறகு நியான் விளக்கு வந்தது. பல்வேறு விளக்குகள் வந்து கொண்டே இருந்தன. குழல் விளக்கு என்று நாம் சொல்லக்கூடிய டியூப் லைட், இன்று எல்இடி லைட். குறைவான மின்சாரத்திலே மிக அதிகமான வெளிச்சத்தை தரக்கூடிய விளக்குகள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஆகவே நகரங்கள் இரவெல்லாம் பகலாக மாறிவிட்டன. வீடுகள் மிகப்பெரிய வெளிச்சத்தில் ஜொலிக்கின்றன. நமக்கு நமது வீடு இரவும் பகலும் ஜொலித்துக் கொண்டிருந்தால் அதிலே ஒரு நிறைவு. நான் சிறுவனாக இருக்கும்போது பார்த்து பார்த்து மின் விளக்குகளை பயன்படுத்துவார்கள். ஒரு வீட்டில் 2 பல்ப் எரிந்தால் அதிசயம். பிள்ளைகள் படிப்பதற்கு 4 பல்ப் இருக்கும். அந்த படிப்புக்குள்ள தூங்கணும்னு அணைத்து விடுவார்கள். ஏனென்றால் ஒரு பல்ப் 40 வாட், 4 பல்பு எரிந்தால் அவ்வளவு மின்சாரம் செலவாகும். ஆனால் இன்று விளக்குகளுக்கு கிட்டத்தட்ட மின்சாரமே செலவழிப்பதில்லை. மிக குறைவான மின்சாரத்தில் இந்த விளக்குகள் எரிகின்றன. அப்புறம் மின்சாரத்துடைய விலை குறைந்து கொண்டே வருகிறது. மின் கட்டணம் அதிகரிக்கின்ற புலம்பல் இருக்கிறது. ஆனால் ஒப்புநோக்க கட்டண விகிதாச்சாரத்தை பண மதிப்போடு ஒப்பிட்டு பார்த்தால் மின்சாரத்தின் விலை பல மடங்கு கீழே இருக்கிறது. ஆகவேதான் நாம் எந்த தயக்கமில்லா மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். மிக அதிகமாக மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய குளிர்சாதன பெட்டி போன்றவற்றை எல்லா வீடுகளிலும் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம்.
ஆகவே வெளிச்சத்தை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஆனால் இந்த வெளிச்சம் இலவசமாக கிடைக்கிறது என்பதனால் நலம் பயப்பதா என்ன? பகலுக்கு எப்படி வெளிச்சம் தேவையோ அப்படி இரவுக்கு இருளும் தேவை. நமது உடல் இருளுக்கு பழகியது. நமது கண் இரவு எனும் நிகழ்வுக்கு பல 1000 தலைமுறைகளாக பழகி வந்தது. நம் இரவை பகலாக்கி வைத்தால் தூக்கத்தை நாமே அழித்துக் கொள்ளும். என்னுடைய நண்பரும் தாவரவியல் பேராசிரியரும் நம்முடைய முழுமை அறிவு நிகழ்ச்சிகளிலே மிக முக்கியமான ஒரு வகுப்பாகிய தாவர அறிமுக வகுப்பை நடத்துவோருமான பேராசிரியர் லோகமாதேவி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். நகரங்களில் இருக்கக்கூடிய தாவரங்கள் ஒளி இரவும் பகலும் பட்டு கொண்டிருப்பதனால் இரவு பகல் என்ற பேதத்தை இழந்து அதனால் பைத்தியம் பிடிக்கின்றன. அவற்றுக்கு அவருடைய உயிர் கட்டமைப்பு டிஎன்ஏ கட்டமைப்பில் மாறுதல் வருகிறது. ஆகவே அவை சீசன் தவறி பூக்கவும் காய்க்கவும் செய்கின்றன. கட்டுப்பாடற்ற வளர்ச்சியை அடைகின்றன, வளர்ச்சி குன்றுகின்றன. அவற்றில் ஒரு பெரிய குழப்பம் நிகழ்கிறது. அது ஒரு உயிரியல் பைத்தியம் என்று சொல்லலாம். ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தினார், ஒளி மாசு. ஆகவே இப்போ ஒலி மாசு இருக்குது, எவ்வளோ மாசுகள் நம்மை சுற்றி இருக்கு, சூழியல் மாசுகள். அதில் ஒன்று ஒளி மாசு, மிகையான ஒளி. அந்த மிகையான ஒளியினால் நம்ம தூக்கம் பாதிக்கப்படுகிறது. தூக்கத்தை பற்றி எவ்வளவு திரும்ப சொல்றேன். உங்களுக்கு நண்பர்களுக்கு தெரியும், எந்த நண்பரை பார்த்தாலும் அவர் சரியா தூங்குகிறாரா என்று பார்க்கக்கூடிய பழக்கம் எனக்கு உண்டு. கண்களுக்கு கீழே உள்ள தடங்களை பார்ப்பேன், முகம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். என்னுடைய பிள்ளைங்களையே தொடர்ந்து அதை பற்றி கண்காணித்து பேசிட்டே இருப்பேன். ஏன்னா தொடர்ந்து இப்படி முகத்தை பார்த்து தான் சொல்லிட்டே இருக்காரு என்று அவங்களுக்கு சில சமயம் சலிப்பு ஏற்படுவது உண்டு. ஏனென்றால் நான் தூக்கம் இல்லாமல் நீண்ட காலம் இருந்திருக்கிறேன். என்னுடைய அப்பா அம்மாவுடைய தற்கொலை, அதன் விளைவான கடுமையான உள அழுத்தம், அதன் காரணமாக நான் என்னை தானே அந்நியப்படுத்தி கொண்டு ஆழ்ந்த மனசோர்வுக்கு சென்றேன். அந்த காலத்தில் எனக்கு தூக்கம் மிக மிக குறைவு. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்க முடிவது என்பது பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. அதை நிறைய எழுதியிருக்கிறேன். அப்படி தூங்காமல் இருந்தேன். அப்போ தூங்காமல் இருந்தபோது நிறைய படிக்க ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் படிப்பு வெறியில் தூக்கத்தை தவிர்க்க ஆரம்பித்தேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மியாக தூங்கி அவ்வளோ தூரம் படிக்கணுங்கிற வெறி. ஆக நானே தூங்கி விழுந்தால் வழியாக நான் தூங்க மாட்டேன். அப்புறம் பகலை விட இரவில் எந்த தொந்தரவு இல்லாதனால பெரும்பாலும் இரவுகள் முழுக்க படிப்பேன். பகலில் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே தூங்கிக்குவேன். இப்படி பல ஆண்டுகள் போயிட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு முக்கியமான சிக்கல் வந்தது. அதாவது ஒரு நாளை நான் காலையில் எந்திரிச்சு பார்த்தா எல்லாமே கலங்கின மாதிரி தெரியுது. நடந்தா தள்ளாடி விழ மாதிரி இருக்கு. உலகமே கலங்கி இருக்கு. என்னன்னு எனக்கு தெரியல. அந்த பகல் முழுக்க முகத்தை கழுவிட்டு இருந்தேன், கண்ணை மூடிட்டு உட்காந்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். என்ன பிரச்சனை எனக்கு கண்டுபிடிக்க முடியல. காசர்கோடு இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை போய் பார்த்தேன். அவர் சில பரிசோதனைகளை பண்ணார். கண் டாக்டர் பண்ணிட்டு சொன்னார், இது கண்ணு பிரச்சனை இல்லை, கண்களை இயக்கக்கூடிய 6 நுட்பமான தசைகளில் ஒன்றில் உங்களுக்கு பக்கவாதம் வந்திருக்கிறது. அது ஒரு பக்கவாதம் என்பதே ஒரு அண்டா என்றால் இது ஒரு துளி, ஒரு சின்ன பக்கவாதம். உண்மையிலே மனித உடலிலே பக்கவாதங்கள் வந்து போகும், தெரியாது. சிலருக்கு சில சமயங்களில் கொஞ்சம் நாக்குழறும், பார்வையில் சின்ன வேறுபாடுகள் வரும். எல்லாம் பக்கவாதங்கள் தான். அது மாதிரி உண்டு. உங்களால் 2 விழிகளும் இணையாக திரும்பவில்லை. ஒரு விழி திரும்பதை விட இன்னொரு விழி கொஞ்சம் குறைவாக திரும்புவதனால் 2 சித்திரங்கள் உங்களுக்கு இருக்கின்றன. அந்த 2 சித்திரங்கள் ஒன்று சரியாக இணையவில்லை. நான் ஒரு கண்ணால் பார்க்கக்கூடிய சித்திரம் வேறு, 2 கண்ணால் பார்க்கக்கூடிய சித்திரம் வேறு. 2 சரியாக இணைவதனால் தான் நான் முப்பரிமாணத்திலே பார்க்கிறோம். என்னுடைய 2 கண்களின் பார்வைகளும் 2 வகையில் இணையாமல் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு தசை பக்கவாதம் இருக்கிறது. அவர் எனக்கு ஒரு கண்ணில் கட்டு போட்டு இப்போ சரியாக கேட்டால் சரியாக இருந்தது, பார்க்க முடிந்தது. ஓய்வெடுங்கள், ஒரு நல்ல நரம்பியல் நிபுணரை பாருங்கள் என்று சொன்னார்.
நான் ஆற்றல் ரவிமாவிடம் ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, உடனே கிளம்பி திருச்சூருக்கு வா அப்படின்னு அவர் சொன்னார். நான் உடனே கிளம்பி திருச்சூர் போனேன். அவர் என்னை அழைத்து கொண்டு கேஜி நாயர் என்கிற புகழ்பெற்ற நரம்பியல் நம்மளோட கூட்டிட்டு போனார். அவர் என்ன நிறைய பரிசோதனைகள் செய்து பார்த்தார். ஒரு பலூனை கையால் பிடித்து பார்க்கறது மாதிரி நிறைய பரிசோதனைகள், நிறைய வார்த்தைகளை சொல்ல வச்சு பார்த்தார். அப்புறம் சொன்னார், ஒரு மைக்ரோ லெவல் பேரலிசிஸ் வந்திருக்கு, பக்கவாதம். இது மிகையான மூளை உழைப்பை செலுத்துபவர்கள், தூக்கத்துடன் விளையாடுபவர்கள் அல்லது இரண்டையும் சேர்ந்து செய்பவர்களுக்கு உரியது. அதிகம் போதை மருந்துகள் எடுப்பவர்கள், மூளையில் பல்வேறு அடிகள் படுவது, அப்படி பல்வேறு பிரச்சனைகளால் இது வருகிறது. உங்களுக்கு பிரச்சனை தூக்கமின்மை, உங்க மூளைக்கு பகல் இரவு வித்தியாசம் தெரியல, அதுதான் உங்களுடைய பிரச்சனை. நீங்க பக்கவாத்து மறுபடியும் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளோட இருக்கிறீங்க. அன்னைக்கு நடுங்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து அமர்ந்திருந்த போது ஆற்றல் ரவியம்மா என்கிட்ட சொன்னார், உடல் ஒரு சாதனம், உடல் தான் கருவி. ஒருவண்ட நல்ல இசை மனசுல இருக்கு, பெரிய வயலின் கலைஞர், ஆனா பழுதுபட்ட வயலின் வச்சிருந்தா அவன் எப்படி பெரிய கலைஞராக முடியும்? அவங்க இசை கலைஞராக ஆக முடியாது. உன்னுடைய உடல் தான் உன்னுடைய கருவி. உன்னுடைய உடல் தான் உன்னுடைய சிந்தனைகளை தீர்மானிக்கும். பழுதுற்ற உடல் பழுதுற்ற சிந்தனைகளை உருவாக்கும். பழுதுற்ற சிந்தனைகள் கீழ்மையான படைப்புகளை உருவாக்கும். நல்லுடல் நல் சிந்தனைகளுக்கு மிக அவசியமானது. மூளை மேல் எந்த போதையையும் பயன்படுத்தாமல் இருக்கும். மூளை மேல் எந்த புகைமூட்டும் அடியக்கூடாது. மூளை ஒளிப்பட்ட வைரம் போல எப்பவும் துல்லியமா சுடர் விட்டுட்டு இருக்கணும். அதுக்கு முதல் தேவை தூக்கம், இரண்டாவது அளவோடு உணவு, உடற்பயிற்சி. இதை மூன்று இது செஞ்சுதான் ஆகணும். இந்த நாளிலிருந்து உன்னுடைய முதல் தவம் தூக்கம் என்று ஆகணும். அதை நான் ஒரு ஆசிரியரின் சொல்லாக நான் எடுத்துக்கிட்டேன். இதை நான் எல்லார்ட்டையும் சொல்றேன். இது ஆசிரியரின் சொல்லா எடுக்கக்கூடிய மாணவர்கள் தான் எனக்கு கிடைக்கல. யாருமே கிடைக்கலன்னு வைங்க. நான் அன்றைக்கு திரும்பி வந்தேன். 15 நாட்களில் தானாகவே என்னுடைய பேரலிசிஸ் அது சரியாயிடுச்சு. இனி தூக்கத்தோட விளையாடக்கூடாது என்று முடிவு பண்ணேன். ஆனால் எனக்கு தூக்கம் வராது, ஏன்னா உடல் பழகி இருக்கு, தூக்க சீர்கேடு இருக்கு. ஆனால் அன்று ஒரு மருத்துவரிடம் பேசினேன். அவர் சொன்னார், உடம்பை பழக்குவது எளிது, எந்த விஷயத்தை உடம்பை பழக்க முடியும். பல்ல கண்டிச்சுட்டு 15 நாள் ஒரு விஷயத்தை பண்ணுங்க, உடம்பு அதுக்கு பழகும். ஆகவே காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பதுங்கிறத உறுதியாக வச்சுக்கிட்டேன். இரவு 4 மணிக்கு தூங்கினாலும் 6 மணிக்கு எந்திரிச்சு. அப்படி 3 நாட்களுக்குள்ளே இரவு 10 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சேன். கரெக்டாக காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கேன். 8 மணி நேரம் தூக்கம். மதியம் 1 மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு இரவு 7 மணி நேரம் என்று குறைத்துக் கொண்டேன். அதை என்னுடைய ஒரு சிஸ்டம் ஆக்கிக்கிட்டேன். எந்த புறத்தூண்டுதலும் இல்லாமல் இயல்பாகவே நல்ல தூக்கம் என்பது என்னுடைய ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. என் நண்பர்கள் சொல்லுவாங்க, எந்த இடத்துலையும் நான் தூங்குவதை பார்த்துருக்காங்க. படுக்கை தேவையில்லை, தரையிலையும் படுக்கலாம், பயணங்களில் தூங்கிடுவேன், பேருந்துகளில் தூங்கிடுவேன். ஆனால் அந்த நேரத்தில் நல்லா தூங்கிடுவேன். அதன் பிறகு நான் பெரிய படைப்புகளை எழுதியிருக்கிறேன். சாதனைகள் என்று சொல்லக்கூடிய சிலவற்றை உண்மையிலே செஞ்சிருக்கேன். திரைப்படங்களுக்கு எழுதுகிறேன், நாவல்கள் எழுதுகிறேன், ஒவ்வொரு நாளும் வாசகர்களிடம் உரையாடுகிறேன், விஷ்ணுமரம் இலக்கிய வட்டம் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி முன்னெடுக்கிறேன், முழுமை அறிவு மாதிரி ஒரு வகுப்பை தொடரை நடத்துகிறேன், அதில் வகுப்பு எடுக்கிறேன். இவ்வளவு செயலுக்கு பிறகும் நிதானமா இயல்பாக தான் இருக்கேன். பரபரப்பு பதற்றம் கிடையாது. ஏன்னா நல்ல தூக்கம். தூக்கத்தை இழப்பவர் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. தூக்கத்தை இழந்து வாழ்க்கையில சாதிச்ச எவருமே கிடையாது. எதையுமே பெருசா சாதிக்காதவங்க நாங்க தூங்குறதே கிடையாது, ஜஸ்ட் 3 hours தூங்குறோம் அப்படிமா. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது
அரிசியில் கல் பொறுக்கிறது, கம்ப்யூட்டருக்கு நிரல் எழுதுறது மாதிரி வேலைன்னா நீங்கள் தூங்காமல் இருக்கலாம். அதில் கிரியேட்டிவிட்டி, சிந்தனை என்று ஏதோ ஒன்று இருக்கும் என்றால் கண்டிப்பாக தூங்கி தான். தூங்கலைன்னா அது பாதிக்கும். பாதிப்பது என்ன? அது நிகழவே நிகழாது. அப்புறம் பாமரர்கள், பெரிய படைப்பாளிகள், கிரியேட்டிவ் பர்சன்ஸ் பார்ப்பாங்க. எப்படி இவ்வளோ பக்கங்கள் எழுதுறான், எப்படி இவ்வளோ பக்கங்கள் படிக்கிறான், எப்படி இவ்வளோ வேலை பார்க்குறான் நினைப்பாங்க. அப்போ அவங்க தூங்குறது இல்லை, நீங்க கற்பனை பண்ணி. இளையராஜா தூங்கவே மாட்டார் அப்படி என்கிட்ட சொன்னவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், இளையராஜா மிக நல்ல தூக்கம் கொண்டவர். 8 மணி நேரம் நல்லா தூங்கக்கூடியவர். காலை எழுந்திரிச்சு அப்படி வந்து ஸ்டுடியோக்கு வருவார் ஃப்ரெஷ்ஷாக. என்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நல்லா தூங்குறியானே கேட்பார். நான் தூங்குறதே கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. மிக நன்றாக தூங்கக்கூடியவர். தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்கார்ந்து எழுதுனா அந்த நிமிஷம் புத்தம்புது சிந்தனைகள், கற்பனைகள் பெருகி வரும் என்பது என்னுடைய அனுபவம். தூக்கத்துக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. உண்மையில் இதில் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. இளைய தலைமுறை இதை கேட்குமா, அவங்க வரைக்கும் போய் சேருமான்னு எனக்கு தெரியல. தூக்கத்துக்கு சில நிபந்தனைகள் இருக்கு நண்பர்களே. ஒன்று, தூக்கம் பேலன்ஸ் எல்லாம் பண்ணிக்க முடியாது. அதாவது இரவில் 2 மணி நேரம் தூங்க குறைஞ்சிட்டு அதை பகலில் தூங்கிக்கிறேன், அந்த மாதிரி தூக்க பிரச்சனையே கிடையாது. உடம்புடைய இயல்பு அல்ல. உணவு, மலங்கழித்தல், தூக்கம் போன்ற அடிப்படை விஷயங்களுக்கு உடம்பு ஒரு நேரத்தை வகுக்கிறது. அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த சுரப்பியல் வேலை செய்யும். அந்த நேரத்தில் மட்டும்தான் அவை இயல்பாக நிகழும். உங்களுக்கு 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா 10 மணிக்கு தான் தூக்கம் வரும். ஒரு நாளைக்கு 11 மணி, இன்னொரு நாளைக்கு 8 மணி, இன்னொரு நாளைக்கு 1 மணின்னு தூங்கினீங்கன்னா காலப்போக்கில் உங்கள் உடம்புல தன்னிச்சையாக தூக்கத்துக்கான சுரப்பிகளை இயங்க விடாமல் செய்கிறீர்கள். இயல்பான தூக்கம் தானாக வராமல் பண்ணிடுறீங்க. 10 மணினா 10 மணி தான், 11 மணினா 11 மணியே தான். என்றைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் மிஞ்சலாம். ஆனால் அதுதான். ஆனால் எவ்வளவு அலாமலி வந்தாலும் எழுந்திருக்கிறது ஒரே நேரம் தான். 6 மணினா 6 மணி தான். ஏதோ ஒரு பிரச்சனையால் அவங்க 10 மணிக்கு தூங்குறதுக்கு பதிலாக ராத்திரி 2 மணிக்கு தூங்கினா கூட 6 மணிக்கு எந்திரிச்சாகணும். அன்னைக்கு பகலில் தூங்கக்கூடாது. ஒரு நாளைக்கு கரெக்டாக 10 மணிக்கு தூங்கிடுங்க, அது சரியாயிடும். நான் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறேன், நேர கணக்கு தவறிவிடும். ஆனால் அந்த பகலில் தூங்க மாட்டேன். அந்த பகல் முழுக்க முழிச்சு தான் இருப்பேன். ஏன்னா அது என்னோட உடம்புக்கு இரவு. ஆனால் நான் வெயிலில் போவேன், தொடர்ந்து வெயிலில் கொஞ்சம் சுற்றி, கொஞ்சம் நடந்து, கொஞ்சம் அலைந்து, அது பகல் என்ற உடம்புக்கு சொல்வேன். அன்றைக்கு ராத்திரி 11 மணிக்கு படுத்தேன்னா நல்லா தூங்கிடுவேன். மறுநாளைக்கு காலை என்னோட உடம்புக்கு பகல் இரவு செட் ஆகிடும். இது வரைக்கும் இத்தனை நாள் இத்தனை பயணங்கள் பண்ணியும் கூட ஜெட்லாக் என்பதை உணர்ந்ததே கிடையாது. என்னதுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. எல்லாம் கேட்பா, ஜெட்லாக் மாறிடுச்சாங்க. அப்படி ஒரு விஷயத்தை நான் உணர்ந்ததே இல்லையே. எனக்கு பயணம் என்பது அந்த பாடியை செட் பண்ணக்கூடிய அந்த 6 இல்லை 7 மணி நேரம் முழித்திருத்தல் மட்டும்தான். ஆகவே தூக்கம் என்பது துளி துளியாக செய்யக்கூடியதல்ல. அங்கே கொஞ்சம் குறைச்சி இங்கே கொஞ்சம் கூட்டுவதும் அல்ல. ஒரே நேரம், எது தூங்க வேண்டிய நேரம் என்பது உடலுக்கு தெளிவாக தெரிவிப்பதுதான் தூக்கம். 2, தூக்கம் வருவதற்கு கொஞ்ச நேரம் முன்னாடியே உடம்பு அணைய ஆரம்பிக்கணும். இப்போ நான் கதைகள் எழுதிட்டு இருக்கிறேன். பெரும்பாலும் மாலை நேரத்தில் கதைகள் எழுத மாட்டேன். ஏன்னா அந்த உணர்வு கொந்தளிப்பில் அடங்கி நான் தூங்குறதுக்கு லேட் ஆகும். காலை நேரத்தில் எழுதுவேன். அப்படி மாலை நேரத்தில் எழுதினா கூட 6-7 மணிக்குள்ளே முடிச்சுக்கிட்டு ஏதாவது கட்டுரைகள் மாதிரி ஏதாவது எழுதுவேன் அல்லது படிப்பேன். அதே கூட 9 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஏதாவது பாட்டுகள் தான் கேட்டுட்டு எழுத்துக்களை படிச்சுட்டு இருப்பேன். வெண்ணிற விளக்குகளை அணைச்சிருவேன். என்னோட உடம்புக்கு இது இரவு என்று தெரிவிக்கணும். என்னோட உடம்பு பகலில் தன்னை விடுவித்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அலுவல்களில் இருந்து, உணர்வுகளில் இருந்து, சிந்தனை ஓட்டங்களிலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு சுருங்கணும், இயல்பு நிலை அடையணும். ஒரு கட்டிடத்தோட எல்லா விளக்குகளை ஒன்றுனா அணைக்கிற மாதிரி மூளையில் ஒவ்வொரு விளக்குகளை ஒன்றுனா அணைச்சு
மூளை வந்து குளிர்ந்து தூக்கத்தை நோக்கி போகும்படி செய்யணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு எனக்கு. அடுத்தபடியாக தூக்கத்துக்கு முன்னாடி முந்தைய நாள் செஞ்சவற்றையோ மறுநாள் செய்ய போறவற்றையோ நினைக்கிற வழக்கம் எனக்கு கிடையாது. இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணனா அது 6-7 மணிக்குள்ள முடிச்சிடும். 6-7 மணிக்கு மேல் எவருமே தொலைபேசியில் என்ன பேச நான் அனுமதிக்கிறது இல்லை. பெரும்பாலும் தொலைபேசி அமைதி இதில் தான் இருக்கும். யாருமே கூப்பிட முடியாது. அதுக்கு மேலே கூப்பிட்டு ஒருத்தர் அவருடைய கவலைகளை மட்டும் சொன்னாங்கன்னா நம்ம எப்படி தூங்குறது? அதுக்கு நேரம் இருக்கு. அப்போ அவ்வளோதான். உலகியலிருந்து விடுவித்துக் கொள்வது தூக்கத்துக்கு ரொம்ப அவசியம். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்ச உடல் பயிற்சி என்று கண்டிப்பாக செய்யும். 6-7 கிலோமீட்டர் நடை, அது ரொம்ப வேகமான நடை, அதை உறுதியாக நடக்கிறேன். அது மழை வெயில், நல்ல மழை வெயில் கொடை பிடிச்சிட்டு போயிடுவேன். எந்த காரணத்தையும் தவிர்க்கிறது இல்லை. சில சமயங்களில் இந்த 6-7 கிலோமீட்டரை 10-12 கிலோமீட்டர் வரை கூட கொண்டு போகிறது உண்டு. ஆனால் உறுதியான அந்த நடைப்பயிற்சி செய்வேன். அப்புறம் அதோடு தான் தொலைபேசியில் வந்து அழைப்புகள் எல்லாம் பேசுவேன். நான் தொலைபேசியை பெரும்பாலும் சைலண்ட் மோடில் தான் போட்டிருப்பேன். ஏன்னா என்னுடைய சிந்தனைகளை ஒருத்தர் ஃபோன் போட்டு சிதைக்கிற அனுமதிக்கிறது இல்லை. அப்புறம் எடுத்து பார்ப்பேன் யாரெல்லாம் மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசிடுவேன். அந்த பேச்சு பெரும்பாலும் நடையில தான் முடியும். உடற்பயிற்சி தூக்கத்து ரொம்ப அவசியமானது. இவ்வளவுதான் தொடர்ந்து நல்ல தூக்கத்துக்கான வழிமுறைகளை நான் கடைபிடித்து கொண்டிருந்தேன். அப்புறம் எனக்கு வயதாகி கொண்டே வருகிறது. என்னோட வயதில் தன்னியல்பான நல்ல தூக்கம் கொண்டவர்கள் ரொம்ப குறைவு. நீங்கள் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் நல்லா தூங்குறவங்க எத்தனை பேருன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா உடல் மாறிட்டு இருக்கு. அதுக்கேற்ப தன்னோட தூக்க சுழற்சியை மாற்றணும்னு பெரும்பாலும் உங்களுக்கு தெரியாது. என்னோட உடல் நான் கூர்ந்து கவனிக்கிறதுனால சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன். என்னோட வயசுல வந்து 1க்கு மேற்பட்ட தடவை சிறுநீர் கழிக்க எழுந்திருக்க வேண்டியிருக்கும். அதனால தூக்கம் கலையும். அப்படி எந்திரிக்கிற இடத்துல செல்போன் எடுத்து பார்க்கக்கூடாது. அது ஒரு முதல் விதி. கண்ணுக்குள்ள வெளிச்சத்தை அடிக்கக்கூடாது. சொல்லப்போனால் லைட்டு போடாமலே அரை வெளிச்சத்திலே சிறுநீர் கழித்து வருவது மிகச் சிறப்பானது. அந்த நேரத்தில் தூக்கம் நன்றாக கலையும்படியான வேற விஷயங்களை செய்யக்கூடாது. கொஞ்சம் தூரம் போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வர்றது, அது ஏதாவது பொருட்களை ஏதாவது அடுக்கி வைக்க ஆரம்பிக்கிறது, மறந்து போன ஏதாவது செய்ய ஆரம்பிக்கிறதுலாம் தூக்கத்தை முழுக்க கலைஞ்சு திருப்பி வரவே வராது. அப்புறம் நானே கவனிச்சேன், மதியத்திற்கு பிறகு காஃபி டீ அருந்துனா எனக்கு தூக்கம் பிரச்சனை ஆகுது. இப்போ ஒரு வருஷம் 2 வருஷமா 60 ஆண்டுகளுக்கு வயதுக்கு பிறகு. ஆகவே மதியத்துக்கு மேல் டீ காஃபி குடிக்கிறத முழுமையாக நிறுத்தினேன். அதே மாதிரி ஹெவியாக கனமான உணவை சாப்பிடுவதும் வந்து தூக்கத்தை சிக்கலாக்குது கண்டுகொண்டேன். ஆகவே இப்போ சாயங்காலம் ஒரு 7:30-8 மணிக்குள்ளே நான் வழக்கமாக சாப்பிடக்கூடிய பழங்களை சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அப்புறம் எதுவும் சாப்பிட்றதில்ல, தண்ணி மட்டும்தான். ஆக எப்படியோ என்னுடைய தூக்கத்தை மிக செறிவாக்கி வச்சிருக்கேன். இது என் உடம்பை ஆரோக்கியமாக வச்சிருக்கு. தூக்கம் சரியாக இருந்தால் செரிமானம் சரியாக இருக்கும். செரிமானம் சரியாக இருந்தால் பல்வேறு சிக்கல்கள், மலச்சிக்கல், ஹெர்னியா, பைல்ஸ் போன்ற பல பிரச்சனைகள் சரியாகி விடுகின்றன. என்னோட வயசில் பல பேருக்கு இதெல்லாம் ஏதோ ஒன்று இருக்கும். ஒன்று கொண்டு சம்மந்தப்பட்ட தூக்கம் இருக்காது, அதனால் டைஜஷன் இருக்காது, அதனால் பைல்ஸ் இருக்கும், அதனால் வந்து அடுத்த பிரச்சனை இருக்கும். தூக்கத்தை சரி செஞ்சு வைத்திருக்கேன். என்னுடைய முதல் அலாரம் அடித்தது என்னுடைய 25வது வயசில். இப்போ 40 ஆண்டுகளாக போகிறது. இதுவரைக்கும் அதை சரி பண்ணி வைத்திருக்கேன். இன்றைக்கு நிறைய இளம் வாசகிகளை சந்திக்கிறேன். அவங்கள பெரும்பாலானவங்க தூக்கத்தில் ஒரு குளறுபடிகளோட தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய இளமை பருவம் தூக்கத்தை இல்லமாக்கும் விதமாக தான் இருக்கு. ஏன்னா மாணவ பருவத்திலே தூக்கம் படிக்கணுங்கிற வெறிய குடும்பத்தில் உருவாக்குறாங்க. பெரும்பாலும் பிள்ளையோட வாழ்க்கையை அழிக்கிறதுங்கிறது பெற்றோர் தான்.
ஒரு மாணவன் நல்லா படிக்கணும்னா மூளை விழிப்பாக இருக்கணும். மூளை விழிப்பு இல்லாமல் நெடுநேரம் படித்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அப்பா அம்மாக்கள் தூங்க விட மாட்டாங்க. 12 மணிக்கு படுத்து காலை 4 மணிக்கு எழுப்பி படிக்க வச்சு அது அப்போ தான் அது ஃபஸ்ட் ரேங்க் வருவன்னு இருப்பாங்க. விளைவாக வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைக்கு ஒழுங்காக தூங்க வராமல் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்த வாசைகளில் பெரும்பாலான வாழ்க்கையை அவங்க அம்மாக்கள் தான் அழிச்சிருக்காங்க. தூங்கவே விடாமல் அவங்கள படிக்க வச்சுருப்பாங்க. 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்லேருந்து ராத்திரி 11 காலையில் 5 6 மணி நேரம் தூங்கினா போதும். என்ன அப்படி தூக்கம் வேண்டி கிடக்கு படிக்கிற பிள்ளைக்கு? அப்படியே தூங்காமலேயே அவங்களுடைய வாழ்க்கை அழிக்கிறாங்க. அதில் கட்டும் உளச்சோர்வு மனச்சிக்கல் வரைக்கும் போன பெண் குழந்தைகளை எனக்கு தெரியும். பெற்றோரால் தூங்க விடாமல் செய்யப்பட்டு மனச்சோர்வுக்கு போய் மனச்சிக்கல் வரைக்கும் போய் மருத்துவ சிகிச்சைக்கு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்களை எனக்கு தெரியும். உளவியலாளர்கிட்ட சிகிச்சையில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை எனக்கு தெரியும். அந்த பிள்ளையோட வாழ்க்கை அழித்த பெற்றோரே இப்போ தூங்கவே மாட்டேங்கிறா சார், நர்வஸாக இருக்கா அப்படின்னு புலம்புறதே பார்த்துருக்கேன். தூக்கம், அதுவும் வளரிளம் பிள்ளைக்கு, டீனேஜ் பிள்ளைகளுக்கு தூக்கம் மிக முக்கியமானது. தூக்கத்தோட டைமிங் முக்கியமானது. அது மாறவே கூடாது. 8 மணி நேரம் அவங்க படுக்கையில் இருந்தாக வேண்டும். சொல்கிறேனே, ஒரு நல்ல வளர்ந்த மனிதனுக்கு 8 மணி நேரம் தூக்கம் தேவை. ஏன்னா 8 மணி நேரம் தூக்கம் என்பது 8 மணி நேரம் தூக்கம் அல்ல. ரேபிட் ஐ மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, ரெம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து உள்ள விழி அசைந்து கொண்டே இருக்கிறது, அது அரை தூக்கம். 8 மணி நேரம் படுக்கையில் ஒருத்தர் தூங்குகிறார் என்றால், தூங்குகிறேன் என்று அவர் சொன்னார் என்றால் 8 மணி நேரம் படுக்கையில் இருக்கிறார். அதில் நல்ல விழிப்பு நிலை ஒரு 40 நிமிஷம் இருக்கும். அரை விழிப்பு நிலை ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். தூக்கம் ஒரு 6 மணி நேரம் தான் இருக்கும், ஆழ்நிலை தூக்கம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஆழ்நிலை தூக்கம் 6 மணி நேரம் தேவை. அப்படி இருக்கணும்னா 8 மணி நேரம் படுக்கையில் இருந்தாகணும். குறைந்த 7.5 மணி நேரம் படுக்கையில் இருந்தாகணும். நம்ம சொல்லும்போது நம்ம 8 மணி நேரம் நல்லா தூங்கிட்டோம்னு சொல்லுவோம். ஏன்னா அரை தூக்கம் நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. அப்போ சின்ன விழிப்பு வந்து போக நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. நல்ல விழிப்பு நிலையில் கொஞ்ச நேரம் படுத்திருப்போம், அது மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும். ஆகவே வளர்ந்த குழந்தைகள் 8 மணி நேரம் தூங்கித்தான் ஆகணும். அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எந்தையும் படிக்கவோ சாதிக்கவோ முடியாது. அது நீண்ட கால அடிப்படையில் மனச்சிக்கலை உணர்ச்சிக்கலை தான் உருவாக்கும். ஆனால் இன்னைக்குள்ள பெற்றோர் அதை உருவாக்குறாங்க. இப்போ இந்த குழந்தைகள் அது பிறகு அப்படியே இன்ஜினியரிங் வரைக்கும் போகும்போதே மொத்தமாக தூக்கம் சிக்கலாகிவிடுது. மருத்துவ மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் கடும் தூக்க சிக்கல்கள் கொண்டவர். கடுமையான வாழ்நாள் முழுக்க நீடிக்கக்கூடிய உடற்சோர்வு, உளச்சோர்வு, பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர் சென்று சிக்குவது என்பது மருத்துவ படிப்பின் போது இருக்கக்கூடிய தூக்கமின்மையினர் தான். அதுதான் ஒரு ஃபேஷன், அப்படிதான் இருக்கணும் என்றே ஆகிவிட்டு இருக்கிறது இன்றைக்கு. அதன் பிறகு வேலைகளுக்கு போறாங்க. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பொறியியல் வேலைகளில் கணிசமான வேலைகள் மேலை நாட்டு நேரத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகள், இரவு செய்ய வேண்டும். இரவுல 10 மணி 1 மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க. சொன்னால் பகலில் ஒரு 8 மணி நேரம் கிடைக்கும், நல்லா தூங்கலாமே என்று சொல்லலாம். ஆனால் இந்தியாவில் பெண்கள் அப்படிலாம் தூங்க முடியாது. வீட்டில் வந்து 8 மணி நேரம் ஒரு பொண்ணு இருட்டில் கதவெல்லாம் மூடிட்டு சைலன்ஸில் தூங்க முடியுமா என்ன? முதல்ல இந்தியாவில் எங்கேயுமே பகலில் சைலன்ஸ் கிடையாது. பக்கத்து வீட்டில் ரேடியோ வச்சுருப்பான், ரோட்டு வண்டி ஓடிட்டு இருக்கும், வீட்டுக்குள்ளேயே டிவி வேற விடுவாங்க. யாரால ஒரு அமைதியான சூழலை பகலில் அடைய முடியும்? பகலில் யாரால் நிம்மதியாக தமிழ்நாட்டில் தூங்க முடியும்? பெரும் கோடீஸ்வரர்கள் அமைதியான குளிர்ந்த இருண்ட அறைகளை உருவாக்கி தூங்க முடியும். ஏஆர் ரஹ்மான் தூங்குவார், ஹாரிஸ் ஜெயராஜ் தூங்குவார், மற்ற யாரும் அப்படி தூங்க முடியாது. இதுக்கு மேலே ஒரு பெண் வீட்டுக்கு வந்தாள்னா ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டு தூங்குறது அப்படின்னு மாமியார் சொல்லுவாங்க. கொரியர்காரன் வேணா அது என்ன ஏதுன்னு கேட்டு தூங்குறது, காய்கறிக்காரன் ஒரு வார்த்தை பேசிட்டு தூங்குறது, இப்படியே கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. 10 நிமிஷம் தான் தூங்க முடியும். அது தூக்கமே கிடையாது. ஆக கடுமையான தூக்க குறைவு பெண்களுக்கு இருக்கிறது. அதன் விளைவாக முதல் விஷயம், தூக்க குறையும் போது பெண்களுக்கு தைராய்டு சுரப்பி கட்டற்று செயல்பட ஆரம்பிக்கிறது. மிகையாகவும் குறைவாகவும் மருத்துவர்கள் அதை விரிவாக சொல்கிறார்கள். அந்த மருத்துவர்கள் நீ பேசினா தைராய்டு பிரச்சனைகள் வருகிறது. தைராய்டு பிரச்சனை வந்த உடனே உடல் பெருக்க ஆரம்பிக்கிறது, முகம் வீங்க ஆரம்பிக்கும். தைராய்டு பிரச்சனையிலிருந்து பிற ஹார்மோன் பிரச்சனைகள் உருவாகின்றன.
ஒவ்வொன்றொன்றா பிரச்சனை பெருகிட்டே போகும். அவ்வளவு பிரச்சனைகள், கருப்பை பிரச்சனைகள், கருப்பையில் சிஸ்ட் மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள், குழந்தையின்மை. இப்போ இன்றைக்கு தமிழகத்துடைய மாபெரும் தொழில் என்பது செயற்கை கருத்தரிப்பு, குழந்தை பேர். அவ்வளவு குழந்தை பேரின்மை இருக்கிறதுக்கு காரணம் தூக்கமின்மை முதல்ல, அதன் விளைவாக வரக்கூடிய கருப்பை சிக்கல்கள். அவன் முதல்ல தூக்கமின்மை சரி செய்யணும். நிறைய மருத்துவர்கள் இன்றைக்கு தொலைக்காட்சியில தூங்குறத பற்றி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தூக்கத்தை தியாகம் செய்துதான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய பலர்கிட்ட இருக்கு. அப்புறம் தூங்காம இருந்தா தான் உலக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு எண்ணம் பல பேருக்கு இருக்கு. இரவெல்லாம் முழிச்சிருந்து கிரிக்கெட் விளையாட்டை பார்க்குறாங்க, இரவெல்லாம் முழிச்சிருந்து சீரியல் பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் முன்னையில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு வாரம் தொடர்ச்சியாக முழிச்சு இருந்து அந்த ஜிஓடி அதோட பார்த்து முடிச்சேன்னு சொன்னாங்க. அப்படி அவர் அடையக்கூடியது என்னன்னு எனக்கு புரியல. இதற்கப்பால் இன்னும் பல விதமான சிக்கல் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. பங்கு சந்தைகளிலே முதலீடு செய்யக்கூடியவங்க, அதை வெளிநாட்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்யக்கூடியவங்க இருக்காங்க. பகல்லாம் முழிச்சு இந்திய பங்கு சந்தையை பார்ப்பாங்க, இரவுல முழிச்சிருந்து வெளிநாட்டு பங்கு சந்தையை பார்ப்பாங்க. இப்படி எங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையை அதற்கு அழித்துக் கொண்டிருக்கிறார், தங்களுடைய கிரியேட்டிவிட்டியை அழித்துக் கொண்டிருக்கிறார், தங்களுடைய வாழ்க்கையின் சாராம்சமான அருமையான பல இன்பங்களை இழந்து கொண்டிருக்கிறார். நல்ல மூளை தெளிந்த ஒரு உள்ளத்தை அளிக்கும். தெளிந்த உள்ளத்துல சூரிய உதயம் அற்புதமானது, தென்றல் அற்புதமானது, ஒரு நடை அற்புதமானது, ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு டீ அற்புதமானது. தூக்கத்தை மட்டும் எழுந்துட்டீங்கன்னா பாக்கி எல்லாமே சலிப்புட்டு எந்த இன்பமும் இல்லாமல் ஆயிடும். தூங்குவதுதான் சாதிப்பதற்கான முதல் அடிப்படை தேவை. தூங்குவதுதான் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான அடிப்படை தேவை. தூக்கத்தை இழந்து இங்கு நாம் அடையக்கூடிய எதுவுமே கிடையாது. இந்த அருமையான அறை தூங்குவதற்கென்றே வடிவமைக்கப்பட்டது. இந்த அறையில் இதோ இன்னும் ஒரு 15 நிமிடத்தில் நான் தூங்க போறேன். அந்த நினைத்து கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, தூங்கி எந்திரிக்கும் போது வரக்கூடிய அற்புதமான புத்துணர்ச்சி, அதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய இன்பம். அந்த இன்பத்தை உங்க ஒவ்வொருவருக்கும் பரிந்துரைக்கிறேன். நன்றி.